ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்நாளிலும் செப்டம்பர் மாதத்திற்கான செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள கடவுள் அருளிய இந்த வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த மாதத்தின் செய்தியின் தலைப்பு தேவனை பிரியப்படுத்துகிற பலிகள், த சாக்ரிஃபைசஸ் தட் ப்ளீஸ் காட். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். என் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரியமாய் காணப்படுவதாக. ஆமென். எபிரேயர் 13:16. இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார். ஹீப்ரூஸ் 13:16. For with such sacrifices God is pleased. 1 பேதுரு 2:5. தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். 1 Peter 2:5. You are being built into a spiritual house to be a holy priesthood, offering spiritual sacrifices acceptable to God. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கடந்த மாதம் முழுவதும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி நம் தேவைகள் எல்லாம் சந்தித்து நல்ல சுகம், பலன், ஜீவன் அருளிய தேவாதி தேவனுக்கு நன்றி. சென்ற மாதத்திலும் கர்த்தரை பிரியப்படுத்துகிற ஒரு புது வாழ்வை வாழ்ந்ததினால் சகலத்தையும் புதிதாக்குகிற கர்த்தர் புதிய ஆசீர்வாதங்களால் நம் ஒவ்வொருவரையும் நிறைத்ததற்காக அவருக்கு ஸ்தோத்திரம். இம்மாதத்திலும் தேவனை பிரியப்படுத்துகிற பலிகள் என்ற செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அது ஆசீர்வாதமாக இருப்பதாக. பலி என்பது ஒரு உயிரை கொடுத்து இன்னொரு உயிரை மீட்டுக் கொள்வதாகும். இதற்காக தான் மனிதனின் உயிருக்காக விலங்குகளின் பலியை கர்த்தர் அனுமதித்தார். பலி என்பது கடவுளின் அமைப்பு, ஒழுங்குமுறை, திட்டம். ஒரு நபரின் உயிரை காப்பாற்ற அதற்கு பதிலாக ஒரு விலங்கின் உயிரை கொடுக்க வேண்டும் அல்லது பலியிட வேண்டும். பாவங்களை தற்காலிகமாக மன்னித்து இயேசு கிறிஸ்துவின் பரிபூர்ணமான மற்றும் முழுமையான பலியை முன்னிலைப்படுத்தும்படி தேவன் மிருகங்களின் பலிகளை தேவையாக எண்ணினார். லேவியராகமம் 4:35, 5:10. எனவே பழைய ஏற்பாட்டின் காலத்தில் அப்படிப்பட்ட விலங்குகள் பலியிடப்படுவதை குறித்து அதிகமாக நாம் படிக்கிறோம். மிருக பலி அல்லது விலங்கு பலி என்பது வேதத்தில் காணப்படும் ஒரு முக்கியமான கருப்பொருளாக இருக்கிறது. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. எபிரேயர் 9:22. வேதத்தில் லேவியராகம புத்தகத்தில் மக்கள் செலுத்த வேண்டிய பலவிதமான பலிகளை பற்றியும் அப்பலிகளை செலுத்த வேண்டிய முறைகளை பற்றியும் மிக தெளிவாக படிக்கிறோம். முதல் அதிகாரத்தில் சர்வாங்க தகன பலி, 2ஆம் அதிகாரத்தில் போஜன பலி, 3வது அதிகாரத்தில் சமாதான பலி, 4ஆம் அதிகாரத்தில் பாவ நிவாரண பலி, 5ஆம் அதிகாரத்தில் குற்ற நிவாரண பலி என்று படிக்கிறோம். பலி செலுத்தப்படுவது 2 நோக்கத்திற்காக. ஒன்று, கடவுளை ஆராதிக்க, துதிக்க, நன்றிகளை ஏறெடுக்க, பக்தியை தெரிவிக்க. கடவுளின் மக்கள் தங்கள் நன்றியை தெரிவிக்க பலிபீடம் கட்டி அதில் பலிகளை செலுத்தினார்கள் என்று வேதத்தில் அநேக இடங்களில் பார்க்கிறோம். உதாரணமாக ஆதியாகமம் 8:20 நோவா மற்றும் அவன் குடும்பத்தினர் பேழையில் காப்பாற்றப்பட்டு அதிலிருந்து வெளியே வந்தபோது கர்த்தருக்கு பலிபீடம் கட்டி சுத்தமான மிருகங்களையும் சுத்தமான சகல பறவைகளையும் தகன பலிகளாக பலியிட்டனர் என்று படிக்கிறோம். இரண்டாவதாக, நாம் செய்கிற குற்றங்கள், பாவங்களுக்கு பரிகாரமாக பலிகள் செலுத்தப்பட்டன. பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி இதற்கு உதாரணமாகும். பழைய ஏற்பாட்டில் செலுத்தப்பட்ட விலங்குகளின் பலிகள் அனைத்துமே ஒரு தற்காலிகமான செயல்முறையாகும். மாறாக நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தாரின் பாவங்களை சிலுவையில் சுமந்து தீர்க்கும்படியாக ஒரே தரம் தம்மை தாமே பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்ததினால் எபிரேயர் 9:28. அதன் பின்பு இப்படிப்பட்ட விலங்குகளை பலியிடும் செயல் இல்லாமல் போய்விட்டது. அதற்கான தேவையும் இல்லை. பலிகளை செலுத்த ஆசாரியர்கள் நியமிக்கப்பட்டார்கள் என்று லேவியராகம புத்தகத்தில் படிக்கிறோம். ஆனால் இப்புதிய ஏற்பாட்டின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நாம் அனைவருமே ஆசாரியர்கள். அதற்காக கிறிஸ்துவின் மூலம் நாம் தேவனுக்கு ஆவிக்குரிய பலிகளை செலுத்தும்படியாக ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். 1 பேதுரு 2:9. மற்றும் அதற்காக ஆசாரிய கூட்டமாக கட்டப்பட்டிருக்கிறோம். 1 பேதுரு 2:5. பிரியமானவர்களே, ஆசாரிய பணிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட நாம்
எப்படிப்பட்ட ஆவிக்குரிய பலிகளை செலுத்துவதன் மூலமாக தேவனை பிரியப்படுத்த முடியும் என்று இந்நாளிலும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி. எபிரெயர் 13:15. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த முடியும். இதைப்போல அநேக வசனங்களை நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 69:30 அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். 31வது வசனம் இதுவே கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும். சங்கீதம் 50:14 நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு. 50:23 ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறேன் என்று நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 34:1 கர்த்தரை நான் எக்காலத்திலும் நான் ஸ்தோத்தரிப்பேன். எனவே உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியின் மூலம் நாம் கர்த்தரை பிரியப்படுத்த முடியும். ஏன் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும்? அவர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக. சங்கீதம் 103:2 அவர் நம் வாழ்வில் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி செலுத்தும் விதமாக அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து தியானித்தார். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, குடும்பமாக பணிகிறோம். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து தியானித்தார். இரண்டாவதாக நன்மை செய்கிற பலி. எபிரெயர் 13:16 அன்றியும் நன்மை செய்வோம் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார். மற்றவர்களுக்கு நன்மை செய்வதன் மூலம் ஆண்டவருக்கு பிரியமான பலியை நாம் ஏறெடுக்க முடியும். அதற்காகவே நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். எபேசியர் 2:10 இயேசு கிறிஸ்துவைப் போல நாமும் நன்மை செய்வதாக காணப்பட வேண்டும். அப்போஸ்தலர் 10:38 சங்கீதம் 37:27 நன்மை செய் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய் என்று நாம் பார்க்கிறோம். ஏசாயா 1:17 நன்மை செய்ய படியுங்கள். ஆகவே நம் வாழ்விலும் மற்றவர்களுக்கு நன்மை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும்போது அதை நாம் நிச்சயமாகவே செய்ய வேண்டும். நீதிமொழிகள் 3:27 அப்படி செய்யாவிட்டால் அது பாவமாகும் என்று யாக்கோபு 4:17 நாம் படிக்கிறோம். ஆகவே நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. கலாத்தியர் 6:9 2 தெசலோனிக்கேயர் 3:13 அது மாத்திரமல்ல எப்பொழுதும் நன்மை செய்ய நாட வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 5:15 எனவே நம் வாழ்விலும் முடிந்தவரை நன்மை செய்து அப்படிப்பட்ட பலியின் மூலம் தேவனை பிரியப்படுத்துவோம். மூன்றாவது தான தர்மம் செய்கிற பலி. எபிரெயர் 13:16 தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார். ஆங்கில வேதாமத்தில் தான தர்மம் என்பது ஷேர் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. நம்மிடமுள்ள உள்ளவைகளை மற்றவர்களோடு, குறிப்பாக தேவையுள்ளவர்களோடு பகிர்ந்து கொள்வது ஆண்டவரை பிரியப்படுத்தும் பலியாகும். ஏசாயா 58:7 பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுப்பதும் உண்மையான உபவாசம் என்று படிக்கிறோம். அது மாத்திரமல்ல அப்போஸ்தலர் 2:45 4:34-35 இந்த வசனங்களில் விசுவாசிகள் நிலங்களையும் வீடுகளையும் காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று அக்கிரயத்தை எல்லாருக்கும் அவனவனுடைய தேவைக்கு ஏற்ப பகிர்ந்து கொடுத்தார் என்று படிக்கிறோம். 1 பேதுரு 4:10 அவனவன் செய்த வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்க நல்ல உக்ரானக்காரரைப் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். ரோமர் 12:13 அந்நியரை உபசரிக்க நாடுங்கள் என்று நாம் பார்க்கிறோம். எனவே நம்மால் ஆன இயன்ற அளவு ஏழை எளியவர்கள் வசதியற்றவர்களுக்கு தான தர்மம் செய்வோம். அப்படி செய்யும்போது அது கடவுளுக்கு செய்வது போல் இருப்பதால், அதாவது மத்தேயு 25:40 தேவன் அப்பலியில் பிரியமாயிருப்பார். நான்காவது சரீரங்களை பரிசுத்தமாக ஒப்புக் கொடுக்கும் பலி. ரோமர் 12:1 சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று நாம் அங்கே பார்க்கிறோம். பொதுவாக தேவனுக்கு செலுத்தும் பலி பரிசுத்தமானதாக காணப்பட வேண்டும். அதாவது குறையற்றதுமாய் பழுதற்றதுமாய் இருக்க வேண்டும். லேவியராகமம் 1:3 எனவே நம் வாழ்க்கை பரிசுத்தம் நிறைந்த வாழ்க்கையாக காணப்படுமானால் அதுவே தேவனை பிரியப்படுத்துகிற ஜீவ பலி. சரீரங்களை பரிசுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டும். எவ்வாறு? நம் சரீரத்தில் அழித்துவிட வேண்டிய காரியங்களை அழித்து கொலோசியர் 3:5 விட்டுவிட வேண்டிய காரியங்களை விட்டுவிட்டு கொலோசியர் 3:8
தரித்து கொள்ள வேண்டியவைகளை தரித்து கொள்ள வேண்டும். கொலோசியர் 3:12-14. அப்போஸ்தலன் பவுல் சொல்லுவதைப் போல நம் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்த வேண்டும். 1 கொரிந்தியர் 9:27. அப்பொழுது நம் வாழ்க்கை பரிசுத்தம் நிறைந்த வாழ்க்கையாக காணப்படுவதால் அது தேவனை பிரியப்படுத்துகிற ஜீவ பலியாக இருக்கும். 5வதாக நீதி நியாயம் செய்கிற பலி. நீதிமொழிகள் 21:3. பலியிடுவதை பார்க்கலும் நீதியும் நியாயம் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். சங்கீதம் 4:5 இவ்வாறு படிக்கிறோம்: நீதியின் பலிகளை செலுத்தி. அநீதி நிறைந்த உலகத்தில் நாம் நீதியாய் நடக்கவும் நீதியான காரியங்களை செய்யும்போது அது தேவனை பிரியப்படுத்துவதாகும். எங்கு பார்த்தாலும் எதிலுமே அநீதியான காரியங்கள் நடைபெறுவதை நாம் இந்நாட்களில் அதிகம் காண முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் தனித்து நின்று நீதியை நிலைநாட்டுவதாய் காணப்பட வேண்டும். அதை போலவே நியாயமற்ற செயல்களை நாம் அதிகம் காண்கிறோம். ஒரு காரியம் நியாயம் என்று அறிந்தும் அதை செய்ய விடாமல் அநியாயமான காரியங்கள் நடைபெறுவதை பார்க்கிறோம். நாம் எப்பொழுதுமே அநியாயத்திற்கு ஒத்துப்போகாமல் நியாயத்திற்கு குரல் கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இவ்விரு காரியங்களை நாம் செய்யும் பொழுது அப்பலிகளின் மேல் தேவன் பிரியப்படுவார். 6வதாக கர்த்தருடைய வார்த்தைகள் அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிற பலி. 1 சாமுவேல் 15:22. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? இச்சம்பவத்தை நாம் அறிவோம். சாமுவேல் சவுலை நோக்கி, அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து புருஷர்கள், ஸ்திரீகள், குழந்தைகள், மாடுகள், ஆடுகள், ஒட்டகங்கள், கழுதைகள் அனைத்தையும் கொன்று போடும்படியாக கர்த்தர் கூறினார் என்று சாமுவேல் சவுலிடம் கூறினார். 1 சாமுவேல் 15:3. சவுல் அப்படியே செய்தான். 15:8. ஆனாலும் ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் நலமானவற்றையும் அழித்து போடவில்லை. 15:9. சவுல் இப்படி செய்தது கர்த்தருக்கு பிரியமில்லாமல் இருந்தது. அவனை ராஜாவாக்கினது அவருக்கு மனஸ்தாபமாயிருந்தது. 15:11. கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டான போது அவன் சவுலிடம் சென்றபோது சவுல் கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றான். 15:13. சாமுவேல் சவுலிடம், என் காதுகளில் விழுகிற ஆடு மாடுகளின் சத்தம் என்ன என்று கேட்டார். 15:14. அதற்கு சவுல், ஜனங்கள் நலமானதை கடவுளுக்கு பலியிடும்படி தப்ப வைத்தார்கள் என்றான். 15:15. சாமுவேல் சவுலை நோக்கி, கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுவதை பார்க்கலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் பிரியமாய் இருக்குமோ என்று கேட்டார். 15:22. எனவே பிரியமானவர்களே, கர்த்தரை பிரியப்படுத்துகிற பலி அவருடைய சத்தத்திற்கும் வார்த்தைகளுக்கும் கீழ்ப்படிதலே ஆகும். 7வதாக கடைசியாக நறுங்குண்ட இருதயமுள்ள பலி. சங்கீதம் 51:17. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். சங்கீதம் 34:18. நொறுங்குண்ட இருதயமுள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். கடவுள் பிரியப்படும்படி நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயம். நம் வெளிப்புற நடத்தைகள், செயல்கள் எவ்வளவுதான் சிறப்பாக காணப்பட்டாலும் உள்ளான இருதய மனப்பான்மை சரியானதாக இல்லாவிடில் நாம் நிச்சயமாகவே தேவனை பிரியப்படுத்த முடியாது. நம் இருதயம் நொறுங்குண்டதாகவும் நறுங்குண்டதாகவும் இருக்க ஒரு தாழ்மையின் ஆவி நம்மிடம் காணப்பட வேண்டும். பெருமைக்கு அங்கு இடமில்லை. மாத்திரமல்ல, நம் சித்தத்தை முற்றிலுமாக விட்டு கொடுத்து கடவுளின் சித்தம் நிறைவேற நம்மை முற்றிலும் அவரிடம் அர்ப்பணிக்க வேண்டும். நம் சுயம் சாக வேண்டும். அதுவே நம் விருப்பமாக இருக்க வேண்டும். எனவே தாழ்மையான இருதயத்தோடும் அவருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்ற விருப்பத்தோடு நாம் வாழும்போது நம் வாழ்க்கை தேவனை பிரியப்படுத்துகிற பலியாக காணப்படும். பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசாரிய கூட்டமாக இருப்பதால் நம் வாழ்விலும் இன்று நாம் சிந்தித்த தேவனை பிரியப்படுத்துகிற பலிகள் காணப்படுகிறதா என்று சற்று சிந்திப்போம். இல்லாவிட்டால் இனிவரும் நாட்களில் நம் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பலிகள், அதாவது தேவனை பிரியப்படுத்துகிற பலிகள் காணப்பட நம்மை முற்றிலுமாக அவருடைய கரங்களிலே அர்ப்பணிப்போம். ஜெபம் செய்வோம். பலிபீடத்தில் என்னை பரணே படைக்கிறேனே இந்த வேளை, அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுவீர். கல்வாரியின் அன்பினையே
கண்டு விரைந்தோடி வந்தேன் கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டும் ஜெயம் பெற்று மாமேசம் சாக தேவா அருள் செய்குவீர். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. எங்கள் அன்பின் பரிசுத்த தகப்பனே, இந்நாளின் ஆசீர்வாதமான செய்திக்காக உமக்கு நன்றி. தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசாரியனாக என் வாழ்விலும் நான் அறிந்து கொண்ட உம்மை பிரியப்படுத்துகிற ஆவிக்குரிய பலிகளை செலுத்த உம் பலிபீடத்தில் என்னை பலியாக படைக்கிறேன். உம் திரு இரத்தத்தால் என் கரை நீங்க என்னை கழுவி என் சுயம் சாம்பலாய் மாற சுத்தாவியே என்னை அனல் மூட்டி எழுப்பி உமது நாம மகிமைக்காக வாழ கிருபை செய்தல வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.